பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது மஹிந்திரா தார். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கம்மிங் சூன் அப்படின்ட்டு. போன வீடியோவில் ரேட்டிங்கில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், வண்டி வந்து தாரோட வண்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் கிட்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இது நார்மல் MT-FI கிடையாது. ஸோ இதோட பெட்ரோல் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் 9 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். இதோட சிஎன்ஜியோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 to 16 அரௌண்ட் வரும். ஐ மீன் பார்த்திங்கன்னா 30% ஆஃப் பெட்ரோல் வந்து காம்பன்சேட் பண்ணோம், 70% கேஸில் உங்களுக்கு கம்பல்சரி வண்டி ஓடும். ஸோ இப்போ ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ வாங்க ஃபிட்டிங் பார்க்கலாம். விஷுவல் பாருங்கள், இதுதான் நம்ம கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஈவோ நெக்ஸ்ட் ஜென்னு சொல்லிட்டு. ஸோ கம்மிங் ஜென்ரேஷனுக்கு உண்டான ஓபிடி போர்ட்டு கிட்டு தான் இது. ஸோ ஆர்டினரி கிட்டு கிடையாது, திரும்ப சொல்ல வருது இதுதான் ஓபிடி போர்ட் கிட்டு. அதோட ப்ரெஷர் ரெடியூசர், வேப்பரைசர்னு சொல்லுவோம், அதோட கிட்டு பாருங்கள் எப்படி ப்ரொடெக்ஷன் ஆகிருக்கு. அண்ட் மெயினான இது என்னென்னா டோட்டல் அந்த மேப் சென்சாரை பாருங்கள், மைன்யூட் சென்சார் தான் அதுதான் வந்து டோட்டல் வேலை வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்ஜெக்ஷனில் பண்ணோம். ஐ மீன் இதெல்லாம் வந்து மேஜராக வந்து டிஐ இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா கம்பர்ஷன் சேம்பரில் வேலை பார்த்தோம். ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா ஒயரிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிஐ இன்ஜெக்ஷனில் நம்ம எல்லாமே த்ரூ ஈசிஎம் சைட்லேயே கொடுத்துருவோம். லேயர் பாருங்கள், ஃபுல்லாக ட்ரிபிள் லேயரில் ஸ்லீவ்ஸ் எல்லாம் எப்படி நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பண்ணியிருக்காரு டெக்னீஷியனு.